இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit. In the Father, in the name of Jesus, I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இன்னைக்கு 2 அரசர்கள் 5வது அதிகாரத்துல தான் இருக்கோம். நாமான் எப்படி அவரு அழைக்கப்படுகின்றார். ஒரு ஏரியாவுக்கு வீட்டுக்கு அவர் முன்னாடி நிக்கிறாரு. ஆனா மற்ற அரசர்களை போல ஏலியா வரவேற்பதெல்லாம் வரவேற்பெல்லாம் செய்யல. அதுக்கு பதிலா ஏலியா என்ன செய்யறாரு? அவர் ஒரு கஹாசி அனுப்பி, நீங்க அந்த யோர்தான் நதியில போய் நீங்க 7 வாட்டி முங்கி எழுந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்தலை கொடுக்கிறார். ஆனா நாமானோட பிரச்சனை, நாமான் அதற்கு கோவப்படுகின்றான். இதுல நம்ம சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா ஏலிஷாவுக்கு நாமான் ஒரு நோய் நீங்கணும் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள் நாமானின் வாழ்க்கையில நடக்க வேண்டி இருக்கின்றதுனால ஆண்டவர் கொடுக்கிற வழி நடத்துதல் இந்த மாதிரி இருக்கு. நாமான் கோவப்படுகின்றார். ஏன்னா அவருக்கு தாழ்ச்சி, அவர் உள்ளத்துல அந்த தாழ்ச்சி வரணும். தாழ்ச்சி இல்லாதனால, பாவம் அவர் வாழ்க்கையில் இருந்ததுனாலதான் இந்த தொழுநோய் வந்திருக்கின்றது. அதனால அந்த தாழ்ச்சி வருவதற்காக ஒரு சூழ்நிலை. அவர் கோவப்படுகின்றார். எதனால அந்த கோவப்படுகின்றார்? ஆணவத்தின் ஒரு அடையாளம் இந்த கோபம் அப்படின்றது. ஏன்னா நாமானின் மனதுல அவர் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டார். இந்த மாதிரி இந்த தீர்க்கதரிசி எப்படி குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி மனதுல ஆல்ரெடி ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டார். அப்புறம் தான் ஜபத்துக்கே செல்கின்றார். ஆனா அவரு புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் நம்ம சிந்திக்கின்ற விதத்தில் அவரு செயல்பட மாட்டாரு. இது ரொம்ப ஆணித்தரமா நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ஆழமான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதனின் சிந்தனையும் கடவுளின் சிந்தனையும் வேற வேற. ஏசாயா 59வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் எடுத்து வாசிப்பேன். 55 ஏசாயா 55வது அதிகாரத்துல, ஏசாயா 55ல 8ம் 9ம் வாசிங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஏசாயா 55ல 8வது வசனமும் 9வது வசனமும் வாசிக்கிறீங்களா? ஏசாயா 55வது அதிகாரத்துல 8ம் 9ம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமென். ஆமென். ஆண்டவரோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா இவருக்கு உள்ள ஆணவம் இருந்ததுனால முதல்ல வருது கோபம் தான். அதனாலதான் விபரீதத்துல போடுறது. ஆண்டவர் இந்த ஆணவம் இருக்கின்றவர்களை அவர் எதிர்க்கின்றார், தாழ்ச்சி இருக்கின்றவர் அவர் கிருபை தருகின்றார் அப்படின்னு போடுறது. 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 5வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 5வது வசனம் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். பொறுமையாக இருக்க ஆண்டவர் நினைக்கிறார். எல்லாருக்குமே ஆண்டவர் விண்ணுலகத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்றது ஒரு உண்மைதான். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? இளைஞர்களே, நீங்கள் முதியோர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆமென். ஆமென். தாழ்நிலையில் உள்ளவரை அவர் கருணை காட்டுவார். அவர் கோபப்படுகின்றார். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு விண்ணுலகத்துக்கு செல்வதற்கு அவர் அழைக்கிறார். ஆனா ஆண்டவரின் வழியில் அவர் எந்த விதத்துல நம்ம செல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த அவரு காட்டுகின்ற வழியில் நம்ம செல்லணும்னு எதிர்பார்க்கிறார். நான்
நான் விரும்புற வழியில நான் செல்லுவேன் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம நரகத்துக்கு தான் நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் விரும்புற வழியில தான் நான் செல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நரகத்திற்கு தான் நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது புரியாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே எவ்ரிபடி ஹாஸ் த பிரிவிலேஜ் டு கோ டு ஹெவன் இன் காட்ஸ் வே. ஆண்டவரின் வழியில நம்ம செல்லும்போது விண்ணுலகத்துக்கு நம்ம செல்லலாம். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 வழிகள் விவிலியத்துல பல இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம். 2 வழிகள் வைத்திருக்கின்றார். இல்ல எனக்கு ஆண்டவர் காட்டுற வழியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் போவேன்னு சொன்னா, நரகத்துக்குலாம் போய் நம்ம முடிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நாமானோட ஆணவத்தினால நாமானோட ஆணவத்தினால அவரால நாம 150 கிலோமீட்டர் தூரம் சமாரியாவுக்கு அவர் செல்கின்றார். சிரியா நாட்டில இருந்து சமாரியா நாட்டுக்கு செல்கின்றார். இன்னும் 50 கிலோமீட்டர் தான் யோர்தான் நதிக்கு. ஆனா அவர் கோவப்படுகின்றார் ஆணவத்தினால. ஏன்னா அவர் மனதுல ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டார். எப்படி ஏலிஷா அவரு நோயை குணப்படுத்த போறாருன்னு சொல்லி மனதுல ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டார். இப்படிதான் எலிஷா என்ன குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. நாமானோட ஆணவத்துல முன்னாடியே கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நமக்குள்ளேயும் நம்ம ஒரு நாள் ஆண்டவர் ஒரு படிகளாக நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். உடனடியாக ஒரு மாற்றம் எல்லா விதத்தையும் ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா நடக்காது. அதுவாக நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஒரு வாட்டி இல்ல 7 வாட்டி நீங்க அந்த தண்ணீர்ல பொங்கி எழுந்துடணும். இப்பவும் இந்த காலகட்டத்திலயும் நம்ம ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம். கடவுள் ஒரு திட்டத்தை காட்டும்போது நம்ம அதுக்கு போவதற்கு நம்ம தயக்கப்படுறோம். அந்த திட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டங்கள், வேதனைப்படுறோம். மத்தேயு பரிசேயர்கள் இயேசு ஆண்டவர்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு அடையாளங்களை காட்டுங்க. மத்தேயு 16 1வது வசனத்துல எனக்கு ஒரு அடையாளம் வேணும். சோதிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி. ஒரு அடையாளங்கள் வேணும். பத்தாது. காட்டின அடையாளங்கள்லாம் பத்தாது. நம்ம ஆண்டவரின் இரக்கத்தினால நம்மள மீட்கிறார் அப்படின்றத மறந்துட்டோம். நம்மளா ஒரு திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறோம். இப்படிதான் ஆண்டவர் செயல்படுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம செல்கின்றோம். அப்படி இல்ல. ஆண்டவர் எந்த விதத்துல செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதமாக இருந்தாலும் நம்ம கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்கணும். நேத்துக்கு ஒருத்தவங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் அப்படின்லாம் சொல்லும்போது, ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு வழிநடத்துதல். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்துல 12ல இருந்து 17 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, எப்படி ஆண்டவர் சீடர்களோட காலை கழுவும் ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். இதே போல் நீங்களும் செய்யுங்க அப்படி ஒரு வழிநடத்தல கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வதற்கு தயாராக இருக்கோம்? யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்துல 12ல இருந்து 17 மெதுவா தியானிப்போம். தியானித்தோம் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி அவர்களுடைய 13. அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆமீன். பேறு பெற்றவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நடக்கும்? ஆண்டவர் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க வேளாங்கண்ணிக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், மெச்சிகூரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம போறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா நம்ம பாவ சங்கீர்த்தனம் சின்ன விஷயங்கள் சொன்னா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். வேதனை நிக்கிற ஒரு மனிதன் கொஞ்சம் இயேசு ஆண்டவர் தாழ்நிலைக்கு வந்துட்டார். நம்ம தாழ்றதுக்கு இயேசு ஆண்டவர் ராஜாவுக்கு ராஜாவா இருக்கிறார். அவரு தாழ்வதற்கு அவர் தயாரா இருக்கார். நம்ம தாழ்வதற்கு ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட ஆண்டவர் கொடுத்த வழி நடத்துறது இதுதான். உங்களுக்குள்ள
அந்த பிரிவினை போவதற்கு இதெல்லாம் இதை வந்து உள்ளத்துல இருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுல ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நான் செய்யறது வழியாவது அவர் புரிஞ்சுக்குவாரு நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க மன்னிப்பை கேட்பது, மன்னிப்பை கொடுப்பதன் எண்ணத்துல கரெக்டான ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவர் எதற்காக செய்யறாரோ, எதற்காக செய்யறார், எந்த நோக்கத்துல செய்யறாரு, பணிவிடை செய்ய வந்தேன் அப்படின்றது 4வது வசனம் யோவான் செய்தி 13:4 பாத்தீங்கன்னா, அந்த துணியை எடுத்து அவர் வேலைக்காரனை போல் அந்த இடுப்புல அவர் கட்டுவார். ஒரு வேலைக்காரன் செய்யற விஷயம் அது. நான் தாழ்வதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக நீங்களும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அவர். செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு எடுத்துக்காட்டாக செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆனா எத்தனை பேர் நம்ம செய்வதற்கு தயாரா இருக்கோம்? உள்ளத்துல இருந்து உள்ளம் நொறுங்கி நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கும். மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கும் நம்ம அந்த விதத்துல தயாரா இருக்கோம். அது நிறைய பேர் நம்ம ரொம்ப தயக்கப்படுறோம். அதனால முடியல. ஏன்னா அது நம்ம உள்ளத்துல தாழ்ச்சி இல்லை. ஆண்டவரால அங்க செயல்பட முடியாது. பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்னு சொன்னா தாழ்ச்சி இல்லை, நம்மளால செய்ய முடியாது கிடையாது. நாமான் என்ன நினைக்கிறாரு? தமாஸ்கஸ்ல இதை விட நல்ல தண்ணி இருக்காங்க, அங்க போய் எனக்கு நான் கழுவினா நோயெல்லாம் நீங்கி இருக்குமே அப்படின்னு. ஆண்டவரோட வல்லமையை அவர் எந்த விதத்துல அவர் வச்சிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம எது செய்தாலும் அவர் எது சொன்னாலும் கீழ்ப்படிக்க தயாராக. ஆனா ஆண்டவரோட இரக்கத்தில் அவரோட நாமானின் வேலைக்காரர்கள் வழியாக அவர் அவரோட புத்திமதி அவர் சொல்றார். நீங்க இன்னும் கஷ்டமான விஷயங்கள் செய்ய சொல்லியிருந்தா நம்ம செஞ்சிருப்போம். மலை மேல போய் அங்க பாரு, அங்க ஒரு பெரிய ஒரு கல் இருக்கும், நல்லா தூரம் ஏறி போய் பாரு, 3 நாள் மலை மேல ஏறி நீ போய் பாரு, அங்க ஒரு கல் இருக்குன்னு சொன்னா எடுத்துட்டு வருவாங்க. நம்ம இங்க ஹோலி லேண்டுக்கு போகணும்னு சொன்னா போறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா பக்கத்துல ஆளுகிட்ட நம்ம பேச சொன்னா நம்ம பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஆண்டவரால எப்படி செயல்பட முடியும்? நம்பிக்கை வைக்க சொன்னா நம்மளால நம்பிக்கை வைக்க முடியாது கிடையாது. ஆண்டவரால எப்படி செயல்பட முடியும்? சிந்தித்து பாருங்க. நம்ம எவ்வளவு தூரம் எங்கெங்க சென்றோம் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் செய்ய சொல்வதற்கு நம்ம கீழ்ப்படிவது தயாராக இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பிடிவாத குணத்தின் ஒரு அடையாளம். அது பில்லி சூனியத்திற்கு ஒப்பான ஒரு செயல். அந்த கீழ்ப்படியாமல் ஆண்டவரால அந்த உள்ளத்துல செயல்பட முடியாது. உள்ளத்துல செயல்பட முடியாது. மத்தேயு 18வது அதிகாரத்துல 3வது வசனம், நீங்க சிறு பிள்ளையை போல் ஆவாம நீ விண்ணுலகத்துக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல நேரத்துல சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 18:3 வாசிக்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். அவர் கீழ்ப்படியும் போது முதல் விஷயம் அவரோட கோபம் அவரை விட்டு விலகி சென்றது. அவர் அடுத்த படி அவரோட ஆணவம் அவரை விட்டு விலகி சென்றது. அது கடைசியில அவரோட தொழுநோயும் அவரை விட்டு விலகி சென்றது. முதல்ல அவரோட கோபம், அடுத்தது அவரோட ஆணவம், 3வது விஷயமாக அவரோட இந்த நோய், தொழுநோய் அவரை விட்டு விலகி சென்றது. அவரை விட்டு விலகி சென்றது. மன மாறுதல் அப்படின்றது இப்படிதான் இருக்கணும். நம்ம பாவத்தின் பல விதமான விஷயங்கள், பல விதமான பாவங்கள் நம்ம உள்ளத்துல இருக்கு. ஆனா வேறான பாவம் இந்த ஆணவம் அப்படின்றது நம்மளை விட்டு விலகி செல்லல அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியல அது எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆண்டவர் விட்டு விலகி போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். பிடிவாத குணமாக கீழ்ப்படியாம. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 22, 23 எடுத்து வாசிப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இது ஒப்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஆண்டவரோட உள்ளம் அதுல வேதனை படுகின்றது என்றது புரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 15ல 22, 23 ஆண்டவரோட உள்ளம் வேதனைப்படுகின்றது. நம்ம பிடிவாத குணத்தோட கீழ்ப்படியாம ஆண்டவர் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் செஞ்ச ஒரு கட்டளை மட்டும் இல்லை, எடுத்துக்காட்டாக செஞ்சு இந்த மாதிரி செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க அப்படின்ற. ஆனா பெறுவதற்கு நம்ம தயாரா 1 சாமுவேல் 15ல 22, 23 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது,
கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். ஆமீன். ஆமீன். அரச பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார். ஆண்டவரின் பிரசன்னத்துல நம்ம நீக்கப்படுகின்றோம். எப்போ நம்ம அதை கீழ்ப்படிவது தயாராக இல்லையோ ஆண்டவர் பிரசன்னம் நம்மளை விட்டு விலகி சொல்றோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கீழ்ப்படியபடி ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு இன்னும் ஆழமான ஒரு உறவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆழமான ஒரு உறவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். நாமான் இப்போ ஒரு புதுமையான ஒரு மனிதனாக மாறி இருக்கார். மனம் மாறுதல் வந்திருக்கார். ஒரு உள்ளத்துல வந்து மனம் மாறுதல் ஆண்டவர் கொடுத்திருக்கார். இது ஆண்டவரோட மகிமைக்காக. அவர் வந்து எலிஷாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. திருப்பி வந்து ஆண்டவருக்கு மகிமை கொடுத்து வந்து அவரு நிறைய பொருட்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஆண்டவர் நம்மளை மீட்பது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்வது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனம், அவரோட மகிமைக்காக. நாமான் ஒரு மனமாறுதல் வந்த மனிதன். இப்போ இந்த பொருட்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? எபேசியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1வது அதிகாரம். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி 5-6 சேர்ந்து வருது. இல்ல, சரி வாசி. சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர் பெற்ற அருளை பொழிந்துள்ளதால் அவரது புகழை பாடுகிறோம். ஆமீன். ஆமீன். 12வது வசனமும் வாசிக்கிறீங்களா? 12வது வசனம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆமீன். கடவுளின் மாட்சியை புகழ்ந்து பாடுவதற்காக ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மீட்பை கொண்டு வருகின்றார். அப்படியே 14வது வசனம் அந்த கடவுளின் மாட்சியை புகழ்ந்து பாடுவதற்காக அப்படின்னு சொல்லி அதில் போட்டோம். நாமானோட ஒரு மனம் மாறுதல் அப்படின்றது அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். கடவுளின் மாட்சி விளங்கும். அப்ரஹாம் ஒரு வெற்றி பெறுகின்றார். தொடக்க நூல் 14வது அதிகாரத்துல 17ல இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ரஹாமுக்கு ஒரு வெற்றி பெறுகின்றது. அதுக்கு சோபதோமில் இருக்கிற ராஜா சொல்றாரு, நீ பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டாம், ஆண்டவர் நாமத்தை நான் சொல்லியிருக்கிறேன், நான் பொருட்கள் எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானியேல் கிட்ட வந்து தானியேல் நூல் 5வது அதிகாரத்துல 16-17ல ராஜா சொல்றாரு, உனக்கு இந்த ராஜ்யத்துல 3ல் ஒரு பங்கு நான் உனக்கு தரேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் பல விதமான ஒரு ஆசை, உனக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் தரேன் அப்படின்றது. தானியேல் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பேதுரு கிட்ட, யோவான் கிட்ட சீமோன் சொல்றாரு, நான் உனக்கு காசு தரேன், எனக்கு இந்த வரத்தை எனக்கு கொடு அப்படின்றாரு. எனக்கு இது வேண்டாம் அப்படின்றாரு. காசுக்காக ஆண்டவர் வந்து என்னைக்கும் இந்த வேலையை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக நம்ம தேவைகளை வந்து இந்த சமூகம் நமக்கு வந்து அதுல வந்து நம்ம பெறுவது தவறு கிடையாது. ஆனா ஏன்னா நம்ம இந்த காசுன்ற நோக்கத்துல வந்து இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவரோட மகிமைக்காக நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம வந்து வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகணும். நீங்க இது வந்து பெருமையா பெற்றிருக்கிறீர்கள். இந்த கிருபை அப்படின்றது ஆண்டவரோட அருளால, ஆண்டவரோட கருணையால, ஆண்டவரோட மேல இருக்கின்ற விசுவாசத்தினால அவர் தந்திருக்கின்றார். சமூகத்திற்காக அவர் தந்திருக்கின்றார். அவங்களுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஆனா அதே நேரத்துல அவங்க சமூகம் இந்த தீர்க்கதரிசிகளை வந்து பார்த்துக்கணும், பாதுகாப்பது, அவங்களை வளர வைக்க வேண்டிய, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவங்களோட கடமையா இருக்கு. நாமான் வந்து இதெல்லாம் அவன் தெரியாது. எலிஷா அது வேண்டாம்னு சொல்லணும்னா, ஆனா அங்க இன்னொருத்தர் கஹாசி
இதை தவறா புரிஞ்சுட்டார். இது வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வந்து ரொம்ப எளிதா விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம். தவறா விட்டுட்டாரு, ரொம்ப ரொம்ப எளிதில் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த வர ஒரு ஒரு அசுத்த ஆவியை அவருக்குள்ள அந்த மனமாற்றுதலை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கல. முதல்ல வந்து அவருக்குள்ளேயே வந்து அவரு 10வது கட்டளையை வந்து அவரு உடைக்கிறார். முதல்ல வந்து 10வது கட்டளை. ஒரு கட்டளையை நம்ம உடைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, காசுக்காக ஒரு வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, காசு மேல இருக்கின்ற ஆசையில நம்ம செயல்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நடக்க போற பிரச்சனைகளை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி வேஸ்ட் பண்றீங்க? இயேசு ஆண்டவரோட கூட இருந்தவங்க நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்துல அவங்க வந்து ஆண்டவரை வந்து மேரி ஆண்டவரை இயேசு ஆண்டவரோட காலை கழுவும் போது, மார்க் நற்செய்தி 13வது அதிகாரத்துல 3ல இருந்து 9 வாசி பாக்குறீங்களா? தெளிவா நீங்க பாக்கலாம். இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேராசையில இருந்து வர 13ல மார்க் நற்செய்தி 14ல 3ல இருந்து 9. இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிச்சு நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிக சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன்? இதை 300 தெனாரியத்திற்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். ஆமீன். ஆமீன். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை வந்து எவ்வளவு நிறைவாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இல்ல, ஆண்டவர் நம்ம தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்ல, அவரோட சாட்சி கெட்டுடும் அப்படின்றத ஒரு புரிஞ்சுக்கல. கஹாசி ஆண்டவர் அவரு அடுத்த ஒரு ஏலிஷாவா மாறி இருக்கலாம். ஆனா இந்த பொருள் மேல இருக்கின்ற ஆசையினால அவர் ஏலிஷாவா ஆவறதுக்கு பதிலாக தொழுநோயால அவர் பாதிக்கப்படுகின்றார். லூக்கா நற்செய்தி 12:15 வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்துல 15வது. பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். ஆமேன். ஆமேன். பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது. இது ஒரு நல்ல சாட்சிக்கு ஒரு இடம் கிடையாது. இப்ப நாமான் வந்து அவரோட ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி நீ வந்து இது பெற்ற அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த மாதிரி குணமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நான் இந்த சில காசெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னா, நமக்கு காசு தேவை போல இந்த குணம் பெறுவதற்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள இருக்கும். சீமோனுக்கும் பேதுருவும் யோவான் கிட்ட வந்து இந்த அற்புதத்தை தருவதற்கு எனக்கு இந்த இது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்காக இந்த காசு பேராசை வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த பேராசையினால அவரு அடுத்து நிறைய பாவங்களும் செய்யறாரு. 2 அரசர்கள் 5வது அதிகாரத்துல 20வது வசனத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவர் நாமத்தை எடுத்து அவர் வந்து பொய் சொல்கின்றார். பொய் சொல்றாருன்றது ஒரு விஷயம். ஆண்டவர் வெறுக்கின்ற விஷயம் இந்த பொய் சொல்வது அப்படின்றது அவர் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பாவங்களாக அதிகமா அவர் சொல்றார். ஆண்டவர் நாமத்தை எடுத்து அவர் பாவம் செய்யறார். வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 5:20. ஒரு பாவமா இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. 2 அரசர்கள் 5வது அதிகாரத்துல 20வது வசனம். கடவுள் மேல ஒரு பயமே இல்லாம ஒரு நிலைக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. கடவுளின் அடியவரான எலிசாவின் பணியாளர் கேகசி, என் தலைவர் இந்த சிறிய நாட்டு நாமானிடம் இருந்து அவன் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் அவனை விட்டுவிட்டார். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவர் பின் ஓடி அவரிடம் இருந்து எதையாவது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான். ஆமீன்.
ஆமென். எதையாவது வாங்கி கொடு. அதுக்கு பின்னாடி நம்ம என்னைக்குமே வந்து செல்லக்கூடாது. ஆனா அவருக்கு பின்னாடியே செல்கின்றார். அதுக்கு ஒரு அடிமையாக இருக்கின்றார். 2 அது மட்டும் இல்ல. அடுத்தது என்னன்னா, அவரு திருப்பி எலீஷா கிட்ட சென்று அந்த பொருட்கள்லாம் பெற்றதுக்கு அப்புறம் திருப்பி எலீஷா கிட்ட ஃபர்ஸ்ட் எலீஷாவோட பேரையும் வந்து அவரு அ கெடு கெடு அ கெடுத்துடுறாரு. என்னன்னா, எலீஷா தான் வந்து என்ன அனுப்புனாரு. மாஸ்டர் அனுப்புனாரு. ஒரு தேவை வந்திருக்கு. அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி செல்லும்போது, எலீஷா வந்து ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஒண்ணும் தெரியாத மாரி அவர் வந்து நல்ல விதமா வந்து இருக்கிறார். எ அ ஹெப்ரேயர் ஹெப்ரேயர் திருமுகம் 4வது அதிகாரத்துல 13வது வசனம். நம்ம செய்கின்ற ஒரு தவறும் கடவுளின் கண்ணை விட்டு விலகி போகாது. ஒரு விஷயமும் நம்ம உள்ளத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாவங்கள் கூட வந்து கடவுளுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு குடுக்கணும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாமே ஆண்டவரின் கண்களில் அது வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான். மறக்கக்கூடாது. ஆ ஹெப்ரேயர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம். வாசிக்கிறீங்களா? ஏனெனில் ஒரு நம்முடைய வலுவலை 13 15 ஆமா. 13 4ல 13. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமேன். அவருக்கே கணக்கு கொடுக்கணும்ன்றத மறந்துட்டோம். சஃபாரியா நம்ம அனானியா சஃபாரியா வந்து பேதுரு கேட்கும்போது அவங்க வந்து பொய் சொல்றாங்க. ஜோஷுவா ஆக்கானை வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜோஷுவா 7வது அதிகாரத்துல. அவரும் அப்ப பொய் சொல்கின்றார். எலீஷாவுக்கு வந்து கஹாசி என்ன செய்தார்ன்றது மட்டும் இல்ல. அவரோட உள்ளத்துல எப்படி இருந்தது? உள்ளம் எப்படி இருந்ததுன்னு ஆண்டவர் பார்த்து அந்த தண்டனை அவர் பெறுகின்றார். உள்ளம் எப்படி இருந்ததுன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஏமாற்றி செல்வத்தை நம்ம பெறுவதுன்றது மட்டும் இல்ல. செல்வத்தை அவர் ஒரு கடவுளாக அவர் பார்த்துட்டு இருக்கார். நம்ம பொருளாதார தேவைகளை ஆண்டவர் வந்து பூர்த்தி செய்வார். உறுதியான பூர்த்தி செய்வார். நம்ம தேவைக்கு மிகுதியாகவே நிறைவாகவே அவர் வந்து தருவார். ஆனா ஆண்டவரோட அது வந்து நாமானை ஏமாத்துவது பலவிதமான ஏமாற்றத்திற்கு பலவிதமான சூழ்ச்சிக்கு அவர் அகப்படும் மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருந்தார். அதனால அவர் உள்ளத்துல இருக்கிற தொழுநோய் அப்படின்றது வெளியில வந்து இந்த தொழுநோயாக வருகின்றது. அது வெளியில வெளிப்படுகின்றது கடைசியில அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கல. கடைசியில அந்த நேரத்துக்கு அப்படி அந்த தொழுநோய் உனக்குன்னு மட்டும் அல்ல, அவனோட குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் வரும் அப்படின்ற ஒரு விதமான ஒரு சாபத்துக்கு வருகின்றார். அவர் அழிவுக்கு செல்கின்றார். அவர் வந்து அதுக்கு அந்த இடத்துல ஒரு மனமாறுதலுக்கு அவர் வரல. முழுமையான ஒரு நிறைவான ஒரு மனமாறுதலுக்கு வரல. இந்த பேராசையினால எந்த அளவுக்கு ஒரு அழிவு வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 2 திமோத்தி 3வது அதிகாரத்துல அதை போட்டிருக்கும் தெளிவாக. உள்ளம் வந்து பல பேரோட உள்ளம் ஆண்டவர் பின்னாடி வந்து செல்வது ஒரு ஆதாயத்துக்காக. இந்த ஆண்டவர் பின்னாடி சென்றா இதெல்லாம் இந்த பொருட்கள்லாம் கிடைக்கும். ஆண்டவரின் கரத்தை நம்ம நோக்கி நம்ம செல்கின்றோம். கஹாசி மாடி நம்ம ஏமாற்றலைனாலும் கடவுளை நம்ம ஏமாற்ற முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பல நேரத்துல ஏதாவது ஒண்ணு பெருகும், ஆண்டவர்கிட்ட இருந்து பெருகும், ஆண்டவர் கரத்தை பார்த்துதான் நம்ம சொல்றோம். அந்த விஷயத்த நம்ம கிடைச்சிருச்சுன்னா ஜெபம் எல்லாம் கம்மியாயிடும். அந்த விஷயம் நடந்துச்சுன்னா ஜெபம் எல்லாம் கம்மியாயிடும். நடக்கல, சில தடைகள் வருது நம்ம வாழ்க்கையில, அது நடக்கலன்னு சொன்னாலும் ஜெபம் கம்மியாயிடும். ஆனா எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா ஜெபம் கம்மியாயிடும், ஆண்டவரை நம்ம மறந்துடுவோம். அப்படி இல்லை. ஆண்டவரோட உறவுக்காக நம்ம ஆண்டவர் பின்னாடி செல்லணும். இது நம்ம வந்து ஜெபிப்போம். நம்ம உள்ளத்தை கேட்போம். தலைப்பிள்ளை பூதாரி மைந்தனோட அண்ணன் வந்து எப்படி அப்பா வந்து அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாரு, நீ வா உள்ள வா அப்படின்றாரு. அந்த மாதிரி பல நேரத்துல வந்து நம்ம நேர்மையின் ஒரு போர்வை, நான் வந்து அவனை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி நேர்மையின் போர்வையை மனதில் வைத்து ஆண்டவரோட தாழ்ச்சியை நம்ம வந்து மறந்துடுறோம். நான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து தப்பு ஒண்ணும் செய்யல, நான் மன்னிப்பு கேட்க தேவை கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம செய்கின்ற பாவத்தை நம்ம உணர்வது கிடையாது.
நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோம். நம்ம மற்றவங்களை பல விதமான விதத்துல நம்மளை வேதனைப்படுத்தியிருந்தாலும் சரி, நமக்கு வந்து தாழ்ச்சி, நம்ம இறங்குவதற்கு நம்ம தயாராகல. நாமான் வந்து அந்த கோபத்திலையும் ஆணவத்திலையும் அவர் தாழ்நிலை வருவதற்கு ரொம்ப தயக்கப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். அது மாதிரி நம்மளும் வந்து கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம உண்மையான ஒரு உள்ளத்தில் ஆவியானவருக்கு முன்னாடி நம்ம உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். கடவுளுக்கு ஏற்றபடியான உள்ளம் நமக்கு இருக்கா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கணும். ஆண்டவரோட பிள்ளைகளாக நம்ம அவர் பின்னாடி நம்ம முழுமையாக எவ்வளவு தாழ்ச்சிக்கு வரணுமோ அவ்வளவுக்கு தாழ்ச்சிக்கு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், எங்கள் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும், தாழ்ச்சி என் கிருபை எங்களுக்கு தாரும். இந்த ஆணவத்தின் வேறுகள் உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பேராசையின் ஆசைகள் உள்ளத்திலிருந்து எடுக்கும். உங்களை நாடி வந்தவருக்கு, உங்களோட ஒரு உறவுக்காக நாடி வருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. We pray, Father, in the name of Jesus, we pray. Peace be with you. God bless you. Have a nice day.